நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை சொல்லுவாங்க. அந்த வரிசையில் மரணித்து விட்டால் அவரோட அந்த ஜனாசாவோட கலந்து கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனாசாவோட கலந்துட்டு தொழுகையை நிறைவேற்றி அவருடைய மக்ஃபிரத்துக்காக துஆ செய்வது முஸ்லீம்களுடைய கடமை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. யார் எந்த நிலையில் இருந்தாலும் கடைசியில் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். யார் எப்படி இருந்தாலும் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கடைசியில் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், ஜனாசான்னு சொல்லப்படும். முன்னாடி உதுவுடைய சில விளக்கங்களை பார்த்தோம், தொழுகையுடைய சில விளக்கங்கள். இப்போது சில ஜனாசாவுடைய மையத்துடைய சில சட்டங்கள், அதனுடைய சில விஷயங்கள். ஒரு கோழி 2 கோழி பேசிக்கிட்டான், மனுஷன் செத்து போனால் ஒரு பேர் தான்டா, நம்ம செத்து போனால் பல பேர். என்ன, சிக்கன் 65ன்னு ஒரு பேர், கிரேவின்னு ஒரு சிக்கன் கிரேவின்னு ஒரு பேர், மஞ்சூரின்னு பேர், என்னென்னமோ பேர், கிரில்லுக்கு பேர், தந்தூரின்னு பேர். இது மாதிரி நம்ம மௌத்தாயிட்டா எவ்வளோ தலையில் கணம் இருந்தாலும், தலை கணம் அப்படிங்கிறாங்கல்ல, தலை கணம் இருந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ஒன்றும் இல்லாட்டியும், படித்தவராக பட்டம் பெற்றவராக எப்படியாக இருந்தாலும் கடைசியில் எல்லாத்துக்கும் ஒரே பேர் அஸ்ஸலாத்துல் ஜனாசா. ஜனாசா தான் பேர். நான் வாழ்கிற காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக ஒவ்வொருத்தருக்கும் உதவி உபகாரத்தோட முஹப்பத்தோட சிரிச்ச முகத்தோட பிறருக்கு நலவுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கை இருந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய மௌத்துக்கு பின்னால் இல்லை, கியாமத்து நாள் வரைக்கும் மக்களுடைய உள்ளத்தில் நம்ம இருக்கலாம். மக்கள் நமக்காக வேண்டி துவா செய்வாங்க. அவங்க செய்யக்கின்ற ஒவ்வொரு நல்லமலுடைய கூலியும் நமக்கு கபூரில் போனதுக்கு பின்னாடி கிடைக்கும். பணம் காசு சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறது முக்கியம் இல்லை, மக்களை சம்பாதிச்சு வச்சுட்டு போகணும். மக்களுடைய உள்ளத்தில் வாழக்கூடிய ஒரு நல்லவர்களாக வாழணும். அது ஜனாசா தொழுகையின் சட்டங்கள் சிலது. இதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னென்னா, ஜனாசா யார் மௌத்தாயிடுறாங்களோ, இப்போது என் தந்தை மௌத்தாயிடுறார், அல்லது தந்தை இருக்கிறார், மகன் மௌத்தாயிடுறார், அம்மா மௌத்தாகிறாங்க. இப்போ யார் தொழுகை வைக்கணும் அப்படின்னா, அது தொழுகை, ஜனாசா தொழுகை அப்படிங்கிறதுனால தான் நமக்கு எல்லாம் பயமாக இருக்குது. எனக்கு தொழுகவே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி போய் தொழுகை வைக்கிறது? அது ஒரு துவா, அது தொழுகையின் வடிவத்தில் உள்ள ஒரு துவா. அது அசல் செய்ய வேண்டிய கடமை யாருக்குன்னா அவருடைய உறவினர்களுக்கு, நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு தான் அது இருக்குது. தெரியாததுனால என்ன செஞ்சிடறாங்க, அந்தந்த மஸ்ஜிதுடைய இமாம்கள் நாங்கள் தொழுவு வைக்கட்டுமா, தொழுவு வைங்க, அல்லது இமாம் நீங்கள் தொழுவு வச்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதனால் அவங்க தொழுவு வச்சிடறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம என்ன கேட்கணும், இமாம் நான் அந்த ஜனாசாவுடைய அவர் எங்கள் அத்தா, நான் தொழுவு வைக்கிறேன். அந்த மசாயிலாவது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தா கடைசி காலங்களில் அந்த தாய் தந்தைகளுக்கு, சகோதரர்களுக்கு, யாராவது ஒரு உறவினர்களுக்கு தொழுகு வைக்கிறதுக்கூடிய ஒரு சட்டம் லேசாக தெரிஞ்சு வச்சுருந்தா அது அவங்களுக்கு ஃபாயிதாவாக இருக்கும். ஜனாசா தொழுகை சில சட்டங்கள். ஜனாசா தொழுகையில் 4 விஷயங்கள் சுன்னத்தாகும். எத்தனை விஷயங்கள்? 4 விஷயங்கள் சுன்னத்தாகும். இமாம் மையத்தின் நெஞ்சுக்கு முன்னால் கிபிலாவை முன்னோக்கி நிற்பது. இமாம் மையத்தின் நெஞ்சுக்கு முன்னால் கிபிலாவை முன்னோக்கி நிற்பது. சில கிதாபுகளில் உலமாக்கள் எழுதியிருப்பாங்க, பெண் ஜனாசாவாக இருந்தால் பெண் ஜனாசாவுடைய இடுப்பு பகுதிக்கு பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சில கிதாபுகளில் எழுதியிருப்பாங்க. நிற்கலை ஒரு இமாம், பெண் ஜனாசாவுடைய நெஞ்சுக்கு நேரம்னு தொழுவு வச்சா தப்பா அப்படின்னா தப்பு இல்லை, ஜனாசா தொழுகை கூடிரும், அது தவறு இல்லை. 2வது அல்லாஹு தாலாவை புகழுவது. அல்லாஹு தாலாவை புகழ்றதுன்னா எப்படி? சனா ஓதுறது. முதல் தக்பீரில் சனா ஓதுறது. சில தமிழ் கிதாபில் தனா தனான்னு எழுதியிருக்கிறாங்க, அதனால் நம்மளும் தனான்னு சொல்லிக்கிறோம். சனா அப்படின்னா புகழ் அப்படின்னு அர்த்தம். அந்த சனாவில் கடைசியில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கணும். ஜல்ல சனாவுக்க வலாயிலாக கைருக்க. நம்ம எப்பவும் ஓதக்கூடிய தக்பீர் கட்டதுமே ஓதிருவோம் சனா. அதில் கடைசியில் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை ஜல்ல சனாவுக்க வலாயிலாக கைருக்க அப்படிங்கிறத மட்டும் சேர்த்திக்கணும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவது. அது என்ன ஸலவாத்து? நம்ம ஓதக்கூடிய அத்தஹியாத்துக்கு அப்புறம் ஓதக்கூடிய தரூது ஷரீஃப், அந்த ஸலவாத்தை ஓதுவது. 4வது மையத்திற்கு துவா செய்வது. மையத்துக்கு என்ன துவா ஓதுறது?
மையத்துடைய துவா அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா அப்படிங்கிற ஒரு 4 லைன் துவா ஒன்று இருக்கு. அந்த துவாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. ஜனாசா தொழுகைக்காக மையத்துக்கு முன்னால் வைக்கப்படுவது நிபந்தனையாகும். ஜனாசா தொழுகைக்காக மையத்து முன்னால் வைக்கப்படுவது நிபந்தனையாகும். முக்ததிகளின் வரிசை ஒற்றைப்படையாக இருப்பது சிறப்பாகும். உதாரணமாக 3, 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படையாக அதிகமாக சப்புகள் இருக்கணும். ஜனாசா தொழுகை மையத்தின் உரிமையாளர் தொழ வைப்பது சிறந்தது. அப்படி உரிமையாளர் தொழ வைக்க இயலாவிட்டால் அவருடைய அனுமதியுடன் வேறு யாராவது தொழுகை வைக்க வேண்டும். ஜனாசா தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, ஒது செய்தால் தொழுகை கிடைக்காது எனும் பட்சத்தில் தயமம் செய்து தொழுகையில் சேர்ந்து கொள்ள வேண்டும். டக்குன்னு என்ன செய்கிறோம்? தயமம், அதுக்கு ஒரு மசாயில் இருக்கு. செவுதில் கையை லேசாக அடிக்கிறோம், லேசாக முகம் தேய்க்கிறோம், கையை ரெண்டையும் தேய்க்கிறோம், அவ்வளோதான். கை காலெலாம் தேய்க்க வேண்டியதில்லை, மசாஜ் செய்ய வேண்டியதில்லை. இல்லை, நியத் செஞ்சு டக்குன்னு கையில் செவுதில் அடிக்கிறோம், முழங்கை 2 முழங்கை வைக்கும் தடவறோம், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிருச்சு. முகத்தை தடவி கையை தடவினா தயமம் முடிஞ்சிருச்சு. பெரிய ஜமாத்தாக தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜனாசா தொழுகையை தாமதப்படுத்துவது கூடாது. இது சில முக்கியமான ஜனாசாவுடைய சட்டங்கள். இன்னும் எத்தனையோ ஜனாசா பேரை சொல்லி எத்தனையோ என்ன செய்கிறோம், ஷரியத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் செய்யப்படுது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரமும் இல்லை. அது சொன்னால் புரியுமா புரியாதா அப்படிங்கிறது. நமக்கு தேவையானது ஜனாசா தொழுகை எல்லாத்துக்கும் தொழுகணும். அம்மா அத்தாவுடைய ஜனாசா உள்ளே இருக்குது, சகோதரருடைய ஜனாசா உள்ளே இருக்குது, மனைவியோடைய ஜனாசா உள்ளே இருக்குது. இவர் வெளியே நிற்கிறார். கேட்டால் சுத்தம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு, சுத்தம் இல்லை அல்லது தெரியல அப்படிங்கிறது இல்லாமல் யார் ஜனாசாவாக இருந்தாலும், தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள், ஒரு ஊர்லேயோ அல்லது நம்ம வீட்டு பக்கத்தில் யாராக இருந்தாலும் ஜனாசா முஸ்லீம்களுடைய ஜனாசான்னு தெரிஞ்சிருச்சா நம்மளால் முடிஞ்சது அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வது, அந்த தொழுகையில் கலந்து கொள்வது, அவங்களுக்காக வேண்டி மகஃபிரத்துக்காக என்ன செய்யணும், துவாவும் செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் விளங்கி அமல் செய்யணும்.